Hello friends, welcome to Technology. இன்னைக்கு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான மோஷன் போஸ்டர், அதுவும் நம்ம ஃபேவரட் பேர் அஸ்வின் அண்ட் சிவாங்கி வச்சு எப்படி எடிட் பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். kinemaster ஆப் ஓப்பன் பண்ணுங்க. அதில் ஆஸ்பெக்ட் ரேஷியோ 16:9 சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மீடியா ஆப்ஷனில் போய் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. அதை பிளர் பண்ணால் நல்லா இருக்கும். ஸோ லேயர் ஆப்ஷன் போய் எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்க. அதில் லாஸ்டில் காஷியன் பிளர்னு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்க்ரீன் ஃபிட் ஆகிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து லேயர் போய் இப்போ நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க பிஎன்ஜி ஃபைல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணலாம். நான் இந்த பிளான்ட் இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். அதை ட்ராக் பண்ணி கீழே சைடில் வைக்கிறேன். சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா கர்சர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அதே மாதிரி இன்னொரு ட்ரீ இமேஜ் செலக்ட் பண்ணி அதை கிராப் பண்ணி வைக்கிறேன் பாருங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி எத்தனை எலிமெண்ட்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இன்னொரு லீஃப் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம ஜோடியை இன்சர்ட் பண்ணலாம். அண்ட் அதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் எம்டியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் லீவ்ஸ் பிஎன்ஜி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு சேம் ஃபைல் 2-3 தடவை வேணும்னா டூப்ளிகேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கீ ஃப்ரேமிங் பண்ண போகிறோம். இமேஜை அனிமேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பிக் சூஸ் பண்ணுறேன். இந்த லீஃப் பாருங்க, அதில் கீ மாதிரி சைடில் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. ஸ்டார்டிங்கில் டாட் மாதிரி விழும். நெக்ஸ்ட் பாயிண்டில் உங்கள் கர்சர் வச்சு பிக் எங்கே மூவ் பண்ணணுமோ அங்கே மூவ் பண்ணுங்க. அப்படியே அனிமேஷனில் ப்ளஸ் பண்ணுங்க, உங்கள் இமேஜ் அனிமேட் ஆகிரும். சேம் ப்ராசஸ் தான் எல்லா இமேஜுக்கும் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போதான் நல்லா புரியும். சேம் ப்ராசஸில் ஃபர்ஸ்டில் கீ ப்ரெஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கீ ஃப்ரேமில் ப்ளஸ் கொடுக்குறோம். கர்சர் பாயிண்ட் நெக்ஸ்ட் பிக் மூவ் பண்ணுறோம். இப்போ இந்த பாயிண்டில் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா டாட் பாயிண்ட் நேராக வச்சு அதில் மைனஸ் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணுங்க, அனிமேஷன் டெலீட் ஆகிரும். நெக்ஸ்ட் இமேஜ் உங்களுக்கு எங்கே வேணும்னு சூஸ் பண்ணிக்கலாம். 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி மூவ் டு ஃப்ரண்ட் ஆர் மூவ் டு பேக் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு இமேஜ் நான் செலக்ட் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது ஈஸி தான். ஸ்டைலில் போய் டெக்ஸ்ட் கொடுங்க. நான் அஸ்வின் அண்ட் சிவாங்கின்னு டைப் பண்ணுறேன். அதுக்கு ஃபாண்ட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ பாருங்க, இமேஜ்க்கு பின்னாடி டெக்ஸ்ட் இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்ட் டு பேக் ஆப்ஷன் கொடுங்க. பாருங்க, அவங்க பிக்குக்கு பின்னாடி இது போயிட்டு. இப்போ அதுக்கு கீ ஃப்ரேம் பண்ணுறோம். ஸ்டார்டிங் அண்ட் ஃபினிஷிங் பாயிண்ட் எங்கே இருக்கணும்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க.
சூப்பர். இப்போ எல்லாமே மாத்தியாச்சு. நெக்ஸ்ட் அடிஷ்னலா உங்க அனிமேஷனுக்கு எக்ஸ்ட்ராவா உங்க இமேஜ் டான்ஸ் ஆடுற மாதிரி இல்ல ஃப்ளோட் ஆகுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதுவும் ஓவரால் அனிமேஷன் போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம வீடியோ செமையா வந்திருக்கு. இதுக்கு நீங்க உங்களுக்கு பிடிச்ச சாங் மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆர் சேனல். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.